பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒரு தகப்பன் தன் மகனை கொண்டு வருகிறான். அவன் பிசாசினாலே அலங்கடிக்கப்பட்டு தண்ணீரிலும் தீயிலும் விழுகிறான். ஆனால் அவனை சுகமாக்க முடியவில்லை. ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய சொல்லும் போது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ சொல்றான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். இறைவன் மேலே அநேகருக்கு அன்பு உண்டு, பாசம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற இந்த நம்பிக்கை இல்லாதபடினால்தான் அற்புதங்களை பார்க்க முடியலை. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். உன்னால விசுவாசிக்க முடியுமா? நான் அற்புதம் செய்ய முடியும் என்று. தெய்வத்தினால் முடியாத ஒரு அற்புத உலகத்தில் இல்லவே இல்லை. எல்லா அற்புதத்துக்கும் ஒரு காரணர். ஆனால் அவர் அற்புதத்தை கண்ட மக்களும், அற்புதத்தை அனுபவித்த மக்களும், அற்புதத்தை அங்கே ருசித்த மக்களும் பார்த்தால் குறைவாகவே இருக்கிறார்கள். காரணம், விசுவாசிக்க கூடுமானால் ஆண்டவர் கேட்பதற்கு என்ன? வாய் அவர்களை துதிக்குது. மத்தேயு 15:8 அவர்கள் வாயினாலே என்னிடத்தை சேருகிறார்கள், ஒரு இதயம் தூரமாக இருக்கிறது. பல இடத்திலே தம் சீசர்களுக்கு அவர் கொடுத்த பயிற்சியும் எதிர்பார்ப்பும் விசுவாசிக்க கூடுமா என்ற கேள்வியோடு தான் அவர்களோடு அவர் அணுகுகிறார். அருமையானவர்களே, இத்தனை ஆண்டு நாம் ஆண்டவரோடு பயணித்தாலும், ஆண்டவர் குறித்து பெருமையாக பேசினாலும், ஆண்டவருக்காகவே வாழ்ந்தாலும், அவரை பற்றின அந்த விசுவாசம் நமக்குள்ளே சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. அதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 2 தீமோத்தேயு சொல்லுகிறார். இப்படி சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் என்னால் என்று அறிவேன். அப்ப தெய்வத்தின் இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் பூரணமாய் இருக்கும்போது அது அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியலாம். 2 நாளாகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், தம்மை பற்றி உத்தம இறுதியுள்ளவர்களுக்கு தமது வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியில் உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல இந்த விஷயத்திலே நீ மதிநீராய் இருந்தீர் என்று ஆசாவை பார்த்து சொல்கிறது. ஆசா ஒரு நல்ல அரசனாக இருந்தான், தெய்வ பக்தியுடனாக இருந்தான், விக்கிரகெல்லாம் வெறுத்தவனாக இருந்தான், ஆலய வழிபாடு செய்வதற்கு ஒழுங்குபடுத்தியவனாக இருந்தான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, காலங்கள் செல்ல செல்ல அவனுக்கு ஒரு வருத்தங்களோ கஷ்டங்களோ வருகிற போது அங்கே வசனம் சொல்லுகிறது, 2 நாளாகும் 16 அங்கே 12 சொல்கிறது, அவன் பரிகாரி அல்ல, கர்த்தரை அல்ல, பரிகாரியே அவன் நாடினான். அப்ப அதத்துல விசுவாசம் மங்கப்படுகிறது, விசுவாசம் இல்லாமல் போகப்படுகிறது. எனதான் நாம் இறைவன் மேல பட்டுதலும் பாசம் இருந்தாலும் தனக்குன்னு வரும்போது நான் எவ்வகையான விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறேன். இப்படி முடிக்குது வசனம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப விசுவாசத்திலே நிலைத்திருப்பவர்கள் ரொம்ப குறைவா, எல்லாரிடத்திலுமா ஆவி இருக்கிறது, எல்லாருமா விசுவாசிக்க கேட்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இறைவனை யாரெல்லாம் இறைவனாக பார்க்கிறார், அவரால் எல்லாம் முடிய உணர்கிறார்களோ, அவர் எங்கும் வியாபித்திருக்கிற உணர்கிறார்களோ, அவராலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று உணர்கிறார்களோ, அவர்கள்தான் அந்த விசுவாசத்தின் மேன்மையை அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆபிரகாமை குறித்து படிக்கும் போது, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்படுகிறது. அப்போ இந்த விசுவாசம் என்பது ஒரு பயிற்சி எடுக்க வேண்டும், அது ஒரு வரம், அது ஒரு கிஃப்ட். அதுதான் 1 கொரிந்தியர் 12 சொல்கிறது, அது வரம் என்று சொல்கிறது. அந்த வரம் பெற்றவர்கள் தான் அந்த விசுவாச வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ வரத்தை எப்படி பெற வேண்டும்? நிறைய சொல்வது, வேத வசனத்தை கேட்கும் பொழுது, செவிக்கும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் என்ற சக்தி வல்லமை நமக்குள்ளே வரக்கூடியதா இருக்கிறது. அருமையானவர்களே, ஒருவேளை விசுவாசத்திலே நீங்கள் குறைவற்றவர்களும் விசுவாசம் இல்லாதவர்களுமா இருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே அந்த விசுவாச கிருபையை, அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று அந்த விசுவாசம் ஒருவனுக்கு இல்லை என்றால் அவன் தேவனை பிரியப்படுத்த முடியாது, தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, தேவனுக்கு அவன் பிரியமற்றவனாய் வாழ்வான் என்பதில் எந்த சந்தேகம்தான். எபிரேயர் 3:12 சொல்லி, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான ஒரு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இதயம் உங்கள் ஒருவருக்கு உண்டாகாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். அப்போ அவிசுவாசம் உள்ளே வரும்போது நாம் தேவனை விட்டு விலகுவோம், அந்த நம்பிக்கை தளர்ந்து போகும், முறுமுறுக்கிறவர்களாய் மாறுவோம், குறை பேசுகிறவர்களாய் மாறுவோம், புலம்புகிறவர்களாய் மாறுவோம், பயப்படுகிறவர்களாய் மாறுவோம். அதான் மார்க் 5 சொல்லுகிறது, பயப்படாதே விசுவாச உள்ளனாயிரு என்று 35ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்போ நாம் தேவனை விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். நம் வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள், வறுமைகளிலிருந்து நாம் முற்றிலுமாய் விடுபட முடியும். அருமையானவர்களே, ஆண்டவரே கேளுங்கள், ஆண்டவரே அந்த விசுவாச ஆவி எனக்கு தாரும்,
விசுவாசத்தில் நடக்க கற்றுத்தாரும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லிடு. எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையில் தோல்வியும் ஏமாற்றமா இருக்கிறது. நான் அந்த விசுவாச பாதையை சீராய் நடக்க அந்த விசுவாசம் என்ற பலனை எனக்கு தாரும் என்று கேட்போம் என்றால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற லிஸ்ட்ல உனக்கு எனக்கும் பங்கு கிடைக்கும். அருமையானவர்களே, ஆண்டவருடைய விசுவாசத்தை பெற்றுக்கொள்வோம், விசுவாசிப்போம், அற்புதங்களை அனுபவிப்போம். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.